ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம பூசணி கொட்டையை வச்சு சூப்பராக பன்னீர் செய்ய போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு ஒன்று தாங்க. வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்கு வெறும் நமக்கு இந்த பூசணியோட கொட்டை மட்டும்தான் வேணும். பெரிய பெரிய பூசணிக்காயெல்லாம் பார்த்தோம்னா நிறைய கொட்டை முத்துன மாதிரி இருக்கும். அதை நம்ம நல்லா காய வச்சு அப்படி ஜஸ்ட் லைட்டாக அந்த தோலை உரிச்சோம்னா ஈஸியாக வந்துடும். ஒரு அம்மிலேயோ இல்லை ஏதாவது இடிக்கிறதுல வச்சு லைட்டாக தட்டினோம்னா அந்த கொட்டை ஈஸியாக தோல் ரிமூவ் ஆகிடும். அது செய்ய முடியாதவங்க அப்படியே கூட போட்டுடுறாங்க. ஆனால் கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொட்டையை நல்லா காய வச்சு நம்ம விதையாக பயன்படுத்துவோம். இல்லைனா இந்த மாதிரி ஃபுட்டாக பயன்படுத்துவோம். இப்போல்லாம் ஆன்லைன்லேயே ரொம்ப ஈஸியாக விற்கிறாங்க. 100 கிராம் பார்த்தோம்னா ₹40 ₹30 அந்த மாதிரி ரேட்டில் விற்கிறாங்க. நீங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு சில டைமில் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சு சாப்பிடலாம். பூசணியோட இந்த கொட்டைகளுக்கு ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்கும். கூடவே வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நிறைய வெயிட்லாம் போடாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும், ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஈஸியான ஹெல்த்தியான பன்னீர் நம்ம இன்றைக்கி செய்யலாம். இந்த பூசணி கொட்டையை நான் தண்ணியில் ஏற்கனவே ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச இந்த கொட்டையை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியோடு சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம். பூசணி கொட்டை நம்ம மேலுக்குள்ளே உரிச்சோம்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும், க்ரீன் கலரில். ஏன்னா உள்ளே ஒரு வெள்ளை கலரில் ஒரு சில கொட்டைகள் இருக்கும், ஒன்று சில இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும். பூசணி கொட்டைகள்ன்றது நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற அந்த தோல் தொக்கு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்ச அப்புறமா பார்த்திங்கன்னா இது நல்லா தொக்காக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் லைட்டாக அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நல்ல ஃபைனாக இதை அரைக்கணும். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சோம்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் நல்லா அரைச்சிப்பாங்க. ஒரு சிலர் ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சம் குதிரியாக இருக்கிற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் பண்ணலாம். நான் இன்றைக்கி கரெக்டான மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டேன். அதுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அதையும் இதோட ஊற்றிட்டு இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன். பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பு மேலே வைங்க. அடுப்பு மேலே வச்ச உடனே இந்த மாதிரி திரிய ஆரம்பிச்சிடும். நம்ம நார்மலாக பன்னீர் செய்யும்போது பாலை கொதிக்க வச்சு அதில் எலுமிச்சைப்பழ சாறு இல்லைனா வினிகர் ஆட் பண்ணால் இந்த மாதிரி பன்னீர் திரிஞ்சு வரும். ஆனால் இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு நமக்கு அடுப்பு மட்டும் ஆன் பண்ணி அதை மேலே வச்சோம்னா இந்த மாதிரி அப்படியே தனித்தனியாக பன்னீர் திரிஞ்சு வரும். கொஞ்சம் நேரத்துலேயே இது ஃபுல் அண்ட் ஃபுல் திரிஞ்சிடும். இப்போ ஜஸ்ட்டு லைட்டாக இந்த பன்னீரோட அந்த வாசனைக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் இதில் ஆட் பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு லைட்டாக கொஞ்சம் நேரத்துலேயே கொதிக்கும் போது அது ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை அப்படியே நம்ம இறக்கி வடிகட்டலாம். ஆனால் பால் நான் எதுக்காக ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீரோட அந்த வாசனை வரணுன்றதுக்காக இந்த இடத்துல 1 ஸ்பூன் தயிர் இல்லைனா 1 ஸ்பூன் பால் பவுடர் இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் பால், இது 3த்தில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா அந்த பன்னீரோட அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டோட்டலாக ஸ்கிப் பண்ணிடலாம். வெறுமனா இந்த மாதிரி கொதிக்க வச்சு நீங்கள் இறக்கிக்கலாம். பாருங்கள், இது கொதிக்கும் போது அந்த தண்ணி தனியாக பன்னீர் தனியாக அப்படியே நம்ம பாலில் செய்யும்போது எப்படி திரிஞ்சு வருமோ அதே மெத்தடில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இறக்கின அப்புறமா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமான ஒரு துணி எடுத்து அடியில் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த துணியை போட்டு இதை நான் இதில் ஊற்றிருக்கேன். அடியில் ஜஸ்ட் லைட்டாக ஒட்டின மாதிரி இருக்குது. இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து பால் நம்ம எப்படி திரிய வைக்கும் போது வருமோ அதே தான் சேம் டு சேம் மெத்தடில் இது இருக்கும். இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு நம்ம இதை இப்படி லைட்டாக கலந்து விட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். எப்படி நம்ம பன்னீர் திரிய வைப்போமோ அதே மாதிரி இருக்குங்களா பார்க்குறதுக்கு. இதை வச்சு நீங்கள் பன்னீரில் செய்கிற எல்லா டிஷ்ஷும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தண்ணி பாருங்கள், இந்த மாதிரி தனியாகவும் பன்னீர் தனியாகவும் நமக்கு வந்துடும். இப்போ இதை நல்லா புழிஞ்சிக்கணும். இப்போ இதில் நம்ம பன்னீர் செய்யும்போது எலுமிச்சைப்பழ சாறோ இல்லை வினிகரோ ஆட் பண்ணியிருப்போனால இதில் நம்ம தண்ணி ஊற்றி 2-3 தடவை இதுக்கு மேலே அப்படியே தண்ணி ஊற்றி அந்த தண்ணி ஃபுல்லாக கீழே ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம வாஷ் பண்ணுவோம். இதில் அந்த மெத்தட் செய்ய தேவையில்லை. ஏன்னா நம்ம இதில் ஏற்கனவே எலுமிச்சைப்பழ சாரும் சேர்க்கலை, வினிகரும் சேர்க்கலை. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஆட் பண்ணி கழுவணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி இப்படி அழுத்தி அந்த தண்ணியெல்லாம்
வெளியே போக வைக்கலாம். நல்லா டைட்டாக நம்ம எந்த அளவுக்கு டைட்டாக கட்டி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இது நல்லா வந்து ஒரு திக்கான நல்ல கெட்டியான பன்னீர் கிடைக்கும். நீங்கள் வந்து லைட்டாக வந்து கட்டி வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து மெலிசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கட்டிட்டு இப்படி நல்லா அழுத்தி நல்லா வச்சிட்டிங்கன்னா இதுக்கு மேலே ஒரு வெயிட் போட்டுட்டிங்கன்னா அது உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து ரிமூவ் ஆகிடும் அடிப்பக்கமாக. அதோட அந்த பன்னீரும் வந்து நல்லா வந்து செட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி ஷேப்பில் சமைக்கலாம். இதே வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து டேரெக்டாக வந்து லைட்டாக புளிய வச்சு அந்த சாறு போன உடனே நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு ஷேப்புக்கு வரணும், அப்போ பன்னீர் மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு, ஏன்னா குழம்பு வகை செய்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த மாதிரி கட்டி அதை நல்லா அழுத்தி ஒரே ஒரு ஷேப் வர மாதிரி வச்சு அழுத்திட்டு அதுக்கு மேலே வந்து வெயிட் வச்சிட்டோம்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பன்னீர் வந்து இப்படி வந்து ஷேப்பில் கிடச்சிடும் கடையில் வாங்குற மாதிரி. இல்லை நம்ம வந்து லைட்டாக வந்து ஒரு சென்னா மாதிரி செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா அப்போ வந்து வெறுமனா வந்து நமக்கு வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதுக்கு வெயிட் போட தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து அதை நல்லா புழிஞ்சிட்டு இப்போ துணியில் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த துணியில் பிடிச்சி நல்லா புழிஞ்சிட்டு அப்படியே வந்து நம்ம அதை எடுத்து கிண்ணத்தில் மாற்றி இப்போ ரசகுல்லா அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வந்து பன்னீர் சென்னா கறி இந்த மாதிரி ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா சென்னாவில் நம்ம குழம்பு வகைகள் கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதையும் செய்யலான்னா நம்ம வந்து அதை டேரெக்டாக அப்படியே அந்த நம்ம துணியில் நல்லா புழிஞ்சிட்டு அதை அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து செஞ்சுக்கலாம். ஆனால் பன்னீர் மாதிரி இருக்கணும், நம்ம குழம்புல போட்டு இதை எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு குழம்பு செய்யணுன்னாலோ இல்லை குழம்புல வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நல்லா வந்து டைட்டாக கட்டும்போது அதை ஒரு ஷேப்புக்கு வச்சு அதுக்கப்புறம் கட்டிட்டு அழுத்தி அந்த மேலே வந்து நல்ல வெயிட்டான ஒரு பொருள் வச்சோம்னா தான் அது வந்து ஷேப்புக்கு வரும். அது ஷேப்புக்கு வந்த அப்புறமா நம்ம சைஸில் நம்ம கட் பண்ணி குழம்புக்கு வந்து எப்படி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இந்த பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் கட் பண்ணி இப்போ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி. இதை வந்து நீங்கள் இன்னும் கூட நான் உங்களுக்கு அரைக்கும் போதே காட்டியிருந்தேன் இல்லைங்களா, ஜஸ்ட் லைட்டாக வந்து கொஞ்சம் குதிரை மாதிரி இருந்தது. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நைஸாக வந்து அரைச்சிட்டு செஞ்சிங்கன்னா சுத்தமாக வந்து உங்களுக்கு அந்த குதறின மாதிரி கூட வராது. அப்படியே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பன்னீரோட பேஸ் அந்த டெக்ஸ்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இருக்கும். ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி திக்காக இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா இப்படி வந்து கொஞ்சம் அந்த கட் பண்ணுற இடத்துல உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கொஞ்சம் வந்து நமக்கு திரியாக கொஞ்சம் அரைச்சதுனால அது கொஞ்சம் தொக்கா அரைச்ச மாதிரி இந்த மாதிரி தெரியும். இதையே நம்ம இன்னொரு தடவை நான் நல்லா வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருந்தேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அந்த பன்னீரோட டெக்ஸ்சர் அப்படியே வந்திருக்கும். இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம், உங்கள் விருப்பப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான ரெசிபி எல்லாம் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பன்னீர் நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தாலோ இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது டிசைனில் பன்னீர் செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்தியா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.